இந்தியாவில் அயன் குறைபாட்டால் வரக்கூடிய இரத்த சோகை அப்படிங்கிறது ரொம்ப காமன். அதுவும் சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட்ற வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப காமன். இது ஏன் அப்படின்னா, அசைவ உணவுகளில் இரும்பு சத்து அப்படிங்கிறது ஹீம் அயன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம உடம்பால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் சைவ உணவுகளில் இருக்கிற இரும்பு சத்து நான் ஹீம் அயன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இது நம்ம உடம்பால் அவ்வளவு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. இப்போ இந்த வெஜிடேரியன் உணவில் இருக்கிற அயனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1, கம்பைன் அயன் ரிச் ஃபுட்ஸ் வித் விட்டமின் சி ரிச் ஃபுட். விட்டமின் சிக்கு நான் ஹீம் அயனை ஹீம் அயனாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதனால் அயன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது விட்டமின் சியை சேர்த்துக்குங்க. உதாரணத்துக்கு கீரை பொரியலில் கொஞ்சம் எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்குங்க. சுண்டல் எடுத்துக்கும் போது ஒரு ஆரஞ்சோட சேர்த்து எடுத்துக்குங்க. நம்பர் 2, சோக் அண்ட் ஸ்ப்ரவுட் பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ். பருப்பு வகைகள்லையும் தானியங்கள்லையும் ஃபைட்டேட்ஸ் அப்படிங்கிற ஆன்டி நியூட்ரியன்ட் இருக்கும். இது அயன் அப்சார்ப்ஷனை குறைச்சிரும். இது மாதிரியான உணவுகளை ஊற வைக்கும் போதும் முளைக்கட்டும் போதும் இந்த ஃபைட்டேட்ஸ் குறையிறதுனால அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகிடும். உதாரணத்துக்கு பச்சைப்பயிர் சாப்பிடும்போது அதை ஊற வச்சு முளைக்கட்டி சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க. நம்பர் 3, கம்பைன் அயன் ரிச் ஃபுட்ஸ் வித் சல்ஃபர் கண்டெய்னிங் ஃபுட்ஸ். பூண்டுலேயும் வெங்காயத்துலேயும் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதை அயன் நிறைந்த உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கும் போது அயனும் சல்ஃபரும் கம்பைன் ஆகி ஒரு சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம உடம்பால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு கீரை கூட்டோ இல்லை பருப்பு கடையும் போதோ பூண்டோ வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறது நல்லது. நம்பர் 4, ஃபெர்மெண்ட் கிரெயின்ஸ். தானியங்களை புளிக்க வைக்கும் போது லாக்டிக் ஆசிட் உருவாகுது, ஃபைட்டேட்ஸ் கண்டென்ட் குறையுது. இது ரெண்டுமே அயன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது. நம்பர் 5, அவாய்ட் டீ ஆர் காஃபி வித் மீல்ஸ். டீலையும் காஃபிலையும் டானின்ஸ் மற்றும் பாலிஃபினால்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே அயன் அப்சார்ப்ஷனை தடுத்துருது. அதனால் சாப்பிட்ட உடனே குடிக்காமல் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ குடிக்கிறது பெட்டர். நம்பர் 6, குக் இன் காஸ்ட் அயன் குக்வேர். இரும்பு சட்டியில் சமைக்கும் போது அதில் இருக்கிற அயன் கொஞ்சமாவது உணவில் சேரும். அதுவும் அசிடிக் ஃபுட்டு சமைக்கும் போது, உதாரணத்துக்கு தக்காளி ரசம் வைக்கும் போதோ இல்லை தோசை ஊற்றும் போதோ அயன் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். அதனால் இரும்பு சத்து நிறைந்த சைவ உணவுகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம்தான்.